எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கு லீவ் விட்டாலும் நமக்கு லீவுன்றதே கிடையாது. ஸோ இந்த வாரத்துக்கான மாவு ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு அந்த கஞ்சி மாவு போட்டு வெல்லம் போட்டு அது வந்து உருண்டை மாதிரி பிடிச்சாச்சு. ஸோ தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரத்துக்கான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு பணியார மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மதர்ஸ் டே வந்து இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட் டைம் அம்மா இல்லாமல் நான் வந்து இருந்தது. அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அம்மாவும் இல்லை, மாமியாரும் இல்லை. மாமியாரும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எப்போதுமே வந்து அம்மா மாதிரியே பார்த்துப்பாங்க. ஸோ 2 பேரும் இல்லாமல் போனதே என்னோடய துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் அவங்க 2 பேரும் போய் 1 இயர் ஆக போகுது. ஸோ அந்த மரணம் கூட எங்கள் மனசுலேருந்து நான் அழவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்க்கும் போதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ அம்மா மாதிரி இருக்கேன், அம்மா மாதிரி இருக்கேன்னா எனக்கு அப்போ அது புரியல. ஆனால் இந்த வருஷம் அம்மா இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளையும் கிடச்சது வந்து அவங்கள நினைக்காத நாளே கிடையாது. அதே மாதிரி தான் மாமியாரும் அவங்க இருந்த வரைக்கும் வந்து அப்படி பார்த்துப்பாங்க, அப்படி தாங்குவாங்க. ஸோ அவங்க இல்லாமல் போனதே என்னோட துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும்.